நீங்கள் போன வருஷம் ஆடின டான்ஸு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி பாப்புலராக போயிடுச்சு. இந்து மதத்துலேயும் கிறிஸ்டின் மதத்துலேயும் முஸ்லீம் மதத்துலேயும் எல்லாம் ஃபேமஸ் ஆகிக்குது. எனக்கும் அந்த டான்ஸை கற்றுக் கொடுத்தீங்கன்னா நானும் இப்போ ஃபேமஸ் ஆகுவேன். கற்றுக் கொடுத்துட்டா போச்சு. அதுக்கு முன்னே ஒரு சிறிய ஜபத்தோடு நம்ம தொடங்கலாம். சரி பாஸ். ஆண்டவரே, இந்த மதிய வேலைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து எனக்குள் உண்டான அந்த நடனத்தை இந்த பிள்ளைக்கும் கொடுத்து இந்த உடம்பிற்குள் புகுந்து இந்த பிள்ளை ஆசீர்வாதத்தோடு நடனம் ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குழந்தையோட நரம்புகள் எலும்புகள் எல்லாமே நடனம் ஆடிக்கொண்டு இருக்கட்டும் அப்பா. எனக்குள் இருந்த என்னுடைய நடனத்தை இவருக்குள் புகுந்து இவரை ஆசீர்வதித்து நீதான் அப்பா நீ காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேரால் ஆமென். God bless you my child. நான் சொல்லி கொடுத்தேன், நீ கவனமாக கத்துக்கணும். சரி பாஸ். இது சாதாரண கலை இல்ல. சரி பாஸ். இது வேர்க்கடலை. சரி பாஸ். புரியுதா? கவனமாக கத்துக்கணும். சரி பாஸ். சரியா? ஓகே பாஸ். God bless you. ஆடு. அப்படி ஆடாத. எங்க பார். போடு. அப்படி ஆடக்கூடாது. எப்படி பாஸ்? நீங்க யாரு பேர் தானே எப்படி ஆடுனுக்குற? நீங்க யாரு பேர்? எப்படி ஆடு? அப்படி ஆடக்கூடாது. சூப்பர். பிரமாதமா நீங்க பாஸ்டர் ஜோன்ஸ். நான் அடிச்சேன் ஏதோ தப்பா நினைச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அடிச்சு கற்றுக் கொடுத்தா தான் கற்றுக்க முடியும். புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வருஷம் விநாயகர் நிகழ்ச்சியில் உங்களை ஆட வைக்கிற வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணுறோம். ஓகேவா? God bless you. பாஸ்டர், இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திலாம் நடக்காது. ஏன்? ஜிமிலிக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வழி நடத்துவார். இந்த வருஷம் அந்த பிள்ளை விநாயகர் வேஷம் போட்டு அவர் ஆண்டவர் அவரை குணமாக்கி எழுந்து நடக்க வைப்பார். ஆண்டவர் ஒருத்தர் வழி நடத்துவார். வாங்க ஜிமிக்கிலிக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த பிள்ளையை எழுப்புவோம். வாங்க. அந்த 44 ஜமாத் வர போகணும்டா. அதுக்கு என்னன்னு சொல்லி இதில் தட்டெலாம் ரெடி பண்ணிடுங்க. எல்லாமே ஏரியா கிட்ட நான் பேசிட்டேன் பாய். சரி ஓகே. ஏரியா அவன்ட பாய்ங்கெல்லாம் போயிருக்காங்க, போய் பார்த்துருக்கான். ஹலோ, சொல்லுவாம்மா. என்ன சொல்கிற? ஜிம்லிக்கு மாமா உடம்பு சரியில்லையா? இப்போ நீ எங்கே இருக்க? அங்கேயே நான் வரேன். அங்கே வரேன். ஏய் அங்கே கிளம்பா. மேல் மலையனூர் அங்காளியே. ஹலோ, ஜிமிக்கிலிக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, என்ன ஆச்சு? ஐயோ, அங்கலம்மா. தோ அங்கே தான் வரேன். தோ வந்துட்டே இருக்கேன். மாமா வாய தோற மாமா. டாக்டர் என்ன சாப்பிட சொல்லிக்கிறார் மாமா. தோற. ஐயோ மாமா, ஐயோ மேலையோட நிற்கித உள்ள கூட போக மாட்டேன். டேய், டைம் என்ன பாடுறா? ஒன்னாவதுரா பேகா ஊத்துனுக்குற. டாக்டர் 1 hour ஒரு வாட்டி மருந்து ஊத்துறோம் சொல்லிக்கிறாரு அவருக்கு. ஆகாரம் இல்லைன்னா எப்படி மாமா? எதுவுமே இறங்கலண்ணா. மருந்து ஊத்துறா. ஃபஸ்ட்டு மருந்துடுறா. என்ன ஊத்துனா? ஐயோ என்ன மாமா, மருந்து கூட உள்ள போக மாட்டேன் மாமா. பயமா இருக்குது மாமா. முத்து மாமாக்கெல்லாம் சொல்லலாமா? சரி நீ சொல்லு. நீங்க என்ன பண்ணுறது? ஐயோ ஊத்து. என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. மாமா சரியாயிடும் மாமா. ஓ ஆண்டவரே இயேசுவே, என்னதான் ஆச்சு ஜிம்மிகிலிக்கு?
ஐயா 10 நாளா உடம்பு சரியில்லையா அவனுக்கு சும்மா ஜோரம் ஐயா அவனுக்கு. அப்ப விநாயகர் நிகழ்ச்சி எப்படிதான் பண்றது ஐயா? இந்த வருஷம் வரமாட்டான் ஐயா, நீங்க கூப்பிடாதீங்க ஐயா. அவனால 10 நாள் எழுத முடியாது ஐயா. ஏன்? அவனுக்கு ரொம்ப ஜோரம் ஐயா. ஜுரமா? ஆமா ஐயா. முதல்ல நீங்க எழுந்துருங்க, எழுந்துருங்க, சாத்தானுங்க, எழுந்துருங்க, எழுந்து போங்க, எழுந்து போங்க. அப்புறம் நான் எழுப்புறேன். என் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உன்னை குணப்படுத்துவார். ப்ரேயர் பண்ணுங்க வாங்க. ஜபம் பண்ணதுக்கு முன்ன இந்த தொப்பி போடக்கூடாது, உங்களுக்கு தெரியாது, அதை நான் கைட்டி போயிடுறேன். ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்பா ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்பா என் பிள்ளை ஜிம்கிளி மீது இறங்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. அப்பா அவனை குணப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. அப்பா அவனுக்கு வல்லமையை கொடு அப்பா. உன் முழு ஆவியை அவன் மீது இறக்கி அவனை குணப்படுத்தி, பரிசுத்த ஆவியை இறக்கி இவரை எழுப்பி ஆண்டவரே இந்த பிள்ளையை விநாயகர் வேஷத்தை போட வைத்து இந்த ஊர்கோலத்தை காட்டி இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளையை எழுப்பு. தூய ஆவியை இறங்கி, தூய ஆவியை இறங்கி அக்கினியை உன் பரிசுத்த ரத்தத்தால் இந்த பிள்ளையை கழுவி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறப்பா. எழுந்திரு பிள்ளையே. ஆண்டவரே கவலைப்படாத, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அவனுக்கு ஜுரம், இயேசு கிட்ட ஜபிச்சிருக்க, அவனை எழுப்பி குணப்படுத்தி உட்கார வைப்பார். நல்லா எழுப்ப மாட்டாங்க, எங்க காலமா எழுப்ப மாட்டாங்களா? அப்போ 3 பேரும் எழுப்பி உட்கார வச்சிடலாம் அவனை. கண்டிப்பா. நாங்க எங்க மாத்த கும்பிடுறோம். औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम या अल्लाह இந்த ஜிம்கே மாமா நல்லபடியா ஹெல்ப் பண்றாங்க, நான் துஆ செய்றேன் யா அல்லாஹ். தூய்மைப்படுத்துங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இறக்கும்படி அந்த பிள்ளையை இறக்கி தூய்மைப்படுத்தி எழுப்பி உட்கார வையும் ஆண்டவரே. அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் ஆதிபராசக்தி, இவன் உடம்புல இருக்க நோய்கள், பில்லி சூனியம், காத்து கருப்பு அனைத்தையும் எடுத்து உடலுக்கு கண்டிச்சு எல்லா நோய்களையும் அப்பா இந்த பிள்ளை கட்டுகளை அறுத்து வெளியேறுமாறு கேட்டு, கட்டுகளை அறுத்து போடுமாறவே. ஓ திகாரி பாத்துயா துபாத்துரா துபாத்துவா சுகப்படுத்து, குணப்படுத்து, வலிமைப்படுத்தப்பா. அப்பா உம்முடைய ரத்தத்தால் கழுவி அந்த பிள்ளைகளை எழுப்பு, எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. எழுந்துட்டேன், எழுந்துட்டேன், வல்லமை இறங்கி விட்டது. இனி நீ கட்டுகளை உன்னை உடைச்சு எழுப்பி வச்சிருக்கா. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. சூப்பர் சூப்பர் சூப்பர். எலி வந்துட்டேன். லெட்ஸ் கோ. தேங்க் யூ பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர். ஜெபிகளை கொண்டு வந்து சந்தோஷமாக நம்ம ஒற்றுமையான கண்டிப்பா ஜபம் தான் நம்மளை காப்பாத்திச்சு. கண்டிப்பா எல்லோருடைய ஜபம் தான் நம்மளை காப்பாத்திச்சு. பிரேயர் தான் சம்மதம், எம்மதமும் சம்மதம். விநாயகர் வீடியோ கண்டிப்பா போடுறோம். ஆனா நீங்க 3 பேரும் எனக்கு ஜெபம் பண்ணீங்க. அப்புறம் அல்லாஹ்வோட மந்திரம் சொன்ன, நீ அங்காளம்மாவோட சொன்ன எல்லாமே எனக்கு காதுக்குள்ள போயிட்டு ஒரு பயங்கரமா எழுந்துருன்னு சொல்லி என்னை எழுப்ப வச்சிட்டீங்க. தேங்க்யூ. விநாயகர் வீடியோ போடுறோம். கமான் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோயில் கட்டு வா வேணும். என்னால ஆடாம இருக்க முடியலடா. விநாயகர் எதாடா? ஐயா அவனை தேவலாம கேட்டுக்கிறீங்க. அவன் எங்க போனான்னு தெரியல ஐயா. தோ வந்துட்டேன். பிள்ளையார் ரெடி ஆனா டைம் ஆனாவா? தோ பாருங்க.
என்ன வேலை பண்ணிருக்காரு நீங்க எதுக்கு நான் கத்திட்டு வந்தீங்க? என்ன வேலை பண்ணுகிறேன்னு தெரியாம நீ பண்ணுகிற என்ன வேலை பண்ண? எல்லா மதத்திலுமே ஒண்ணு சேர்த்து அரசியல் பண்ண போறியா நீ? ஏய் நான் என்னடா பண்ண தப்பு? விநாயகர் வேஷம் போட்டு தப்பாடா? தப்புடா, தப்புதான். எங்களை கேட்கணும், நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்களை கேட்டுதான் நீங்க செய்யணும். அப்படின்னா தப்பு பண்ண? எல்லா மதமும் ஒன்னா இருந்தா சந்தோஷயா. ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், ஒன்னா விளையாடணும், ஒன்னா சுத்தணும். அப்பெல்லாம் எங்க ஜாதி மதமே தெரியாதியா? இப்ப நீங்க புதுசா சொல்றீங்க. டேய் இவனோட சொல்ல புரிஞ்சிக்க மாட்டா. நீங்க இப்படி பண்ணா நாங்க எப்படி சம்பாதிக்கிறது? அதனால விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பண்ணவே கூடாது, புரியுதா? புரிஞ்சுக்கோ. யோ நீங்க என்ன பண்ணாலும் நாங்க ரெகுலரா பண்ற விஷயத்தை நாங்க பண்ணுவோயா. நம்ம எல்லாம் சொல்ல கேட்க முடியாதுமா? புள்ளையாரப்பா உண்மையான புள்ளையாரப்பா வந்துட்டாரு. இப்ப பேசுங்கடா. புரியல. விநாயகரை தூக்கி நீ போய் 1 hour ஆச்சு. வாங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். ஐயா நீங்க தேவையில்லாத பெரிய பிரச்சனை ஆகிடுவீங்க பலையா. சொல்றது கேளுங்கய்யா. வானா ஐயா. ஆமா முத்து மாமா வர இல்ல, பிரச்சனை பெருசாயிடும் மாமா. ஸ்டேஷன் போலாம். நீ ஸ்டேஷனுக்கு ஈசன் போயிட்டு பெரிய பிரச்சனை மாயிட்டு முடிக்க போறீங்க, அப்பதான் தெரியும். யாரு அவனுங்க? அவனு யாரோ நான் அப்புறம் சொல்றேன். வாங்க நம்ம விநாயகரை ஸ்டார்ட் பண்ணுவோம். போடு போடு போடு. உனக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்? குரு வணக்கம். நல்லா மடிஞ்சு உக்காரு. வா நான் பாஸ்டர் சந்தோஷமா. பிரைஸ் தி லார்ட். நான் பாய் மாஷா அல்லாஹ். நம்ம அங்கலமா மலையனூர் தாயே. நாங்க எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் இருக்க போறோம். யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமா. ஏன்னா இது தமிழ்நாடு. ஐயா